ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ஸ்டஃப்டு எக் சப்பாத்தி எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சைஸ்ல 6 தக்காளி எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு வெடிச்ச உடனே சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டா இந்த மாதிரி பாவு பாஜி கரண்டியில நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்மூத்தா வதக்கி விட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டா 8 சப்பாத்திக்கு வரும். கொஞ்சம் வதங்கின பிறகு 2 குழிக்கரண்டி புளிக்காத தயிர் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது அப்ராக்சிமேட்டா 100 ml. பாருங்க, நல்லா வதக்கிட்டோம். இது சைடில் எடுத்து வச்சிடலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சிருக்கேன். ஸோ சப்பாத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்லேட் போட ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் 1 முட்டை வேணுனாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது தோசை தவால ஊற்றிடலாம். ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியில் வச்சு செட் பண்ணிடலாம். சப்பாத்தி மேலே ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி சாஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக் ஆம்லேட், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து 4 சைடு இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்டஃப்டு எக் சப்பாத்தி ரெடி. இந்த தக்காளி சாஸோடைய டேஸ்ட்டும் சேர்ந்து சாப்பிடும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.